ஐயோ பாறை சரிதுங்க. அல்லாஹ் அக்பர், கடவுளே மிகப்பெரியவன் காப்பாற்றிட்டான். ஐயோ ஐயோ, மயிரில் 7 உயிர் தப்பினேன்னு சொல்லுவாங்களே, அது இது தாங்க. நல்ல சாப்பாடு தின்னு கூட 2-3 நாள் ஆகுது. தண்ணீர் ஒழுங்கா பழகி கூட 2-3 நாள் ஆகுது. குளிச்சு கூட 2-3 நாள் ஆகுதுங்க. நம்புவீங்களா? நான் சொல்கிற வாழ்க்கையே மாறிடுச்சு. உலகில மிகவும் பயங்கரமான பாதையை போல் உயிரை பணையம் வச்சு தான் இந்த வீடியோலாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கட்டாயமோட ஆதரவெல்லாம் வழங்குங்க. மேலே இருந்து அப்படியே சரிஞ்சு நான் அப்படியே ஓடிட்டேன். வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிரெயின் நல்லா யூஸ் பண்ணி வாங்க. எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கைன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அதில் நாங்களும் 4 நாள் வாழ்ந்தோம்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மனுஷனை பார்க்குறதுல சந்தோஷம் வேறு லெவலுங்க. குட் மார்னிங் பாய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். நாங்கள் வந்து நேற்று நைட் வந்து தங்கின அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து காலநிலை ரொம்பவே மாறி இருக்குன்னு தான் சொல்லலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வெயில்கள் நல்லா அடிக்குது. அதே போல் இந்த மலையிட மேல் பகுதியில் இருந்தெல்லாம் ஐஸ் எல்லாம் வந்து கரைஞ்சி கொண்டு போயிருக்கு. அதே போல் இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த காணொலியில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், வின்டர் சம்மர் ரெண்டையும் ஒரே காணொலியில் பார்த்தீங்க. நானும் வின்டர் சம்மரையும் ஒரே டைமில் என்ஜாய் பண்ணிட்டேன். அதே போல் 4 நாள் வந்து மொபைல் நெட்வொர்க் இல்லாமல் வாழ்ந்துட்டேன். அதே போல் நேற்று நைட் வந்து கரண்ட் இல்லாமல் வாழ்ந்துட்டோங்க. ஃபோன் பவர் பேங்க் இருந்ததால் ஃபோனையும் கோப்ரோ பேட்டரியையும் சார்ஜ் போடுற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். 4 நாள் வந்து மொபைல் நெட்வொர்க் இல்லாமல் அதை எடிட்டிங் மட்டும் செஞ்சோம், மொபைல் நெட்வொர்க் இல்லாமல். அடுத்து வந்து நேற்று நைட்டு வந்து கரண்ட் இல்லாமல் அப்படியே தங்கிட்டோம். வேறு லெவல். இப்போ இங்கேருந்து போகிறோம். இப்போ டைம் வந்து சரியாக 8 மணி. இங்கே எல்லாம் வந்து சூரியன் வந்து 5:30 அல்லது 5 மணிக்கெல்லாம் உதித்திருங்க. நீ காலையிலேருந்து நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன். அதே போல் பாருங்கள், இதை தான் அந்த சூரியன் வந்து பட்டு கொண்டிருக்கிறதுக்கு குளிரெல்லாம் போகிறதுக்கு மாதிரி இப்படி தான் ஈப்பாங்க. இல்லைன்னா சூரியன் டிரெக்டாக பட்டுறதால அந்த காய்ஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இப்போ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நேற்றெல்லாம் இந்த இடமெல்லாம் ரொம்பவே பனி விழுந்துக்கிட்டு ஸ்னோவெல்லாம் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த காலநிலை மாறி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்படின்னா காலை சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். கீழே ரைக்கோட் வரங்காட்டி தான் போகணும். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. போகும் வரை காணொலியில் முழுமையாக இணைந்துருங்க. ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்து காலை சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். நேற்று நைட் தங்கி நேரத்தில் அதில் என்ன தந்திக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொட்டியும் அதே போல் ஆம்லெட்டும். இங்கே பொதுவாக வந்து இதே மாதிரி சாப்பாடு, அதாவது லைட் சாப்பாடு தான் இங்கே எல்லாம் சாப்பிடுவாங்க. அதே போல் எங்களுக்கு டீயும் தந்திக்கிறாங்க. இப்போ அடிக்கிற கூழுக்கும் அதுதான் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே, அப்படியே சாப்பிட்டு பயணத்தை தொடருவோம். வணக்கம் ப்ரோவிலே, புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களோட அர்ஷாட். இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானில் நோர்த் சைடில் இருக்கிற KPK மாநிலத்தில் இருக்கிற ஃபேரி பர்ச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். இது வந்து சில்லாஸ் டவுனு கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நேற்றைய காணொலியில் வந்து நான் ஃபேரி மீடோஸ், அதாவது அந்த மலைத்தொடர் உச்சிலிருந்து கீழே ஃபேரி பாயிண்ட்னு சொல்கிற இடத்துக்கு வந்த காணொலியாக பார்த்துருப்பீங்க. பனி சறுக்கல் அதிகமான ஸ்னோஃபால் இருந்ததால் எங்களுக்கு நேற்று போக முடியலை. இன்றைக்கி எங்களோட 5வது நாளாக ஆரம்பிச்சிருக்கோம். 4வது நாளாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் 5வது நாளாக இன்றைக்கி ஆரம்பிச்சிக்கிறோம் பயணத்தை போகிறதுக்காக வேண்டி. இப்போ வந்து காலை சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு காலநிலையெல்லாம் வளமைக்கு மாறாக திரும்பி விட்டது. பாருங்கள், ஃபுல்லாக வெயிலெல்லாம் அடித்து கொண்டு இருக்குது. அதே போல் ஸ்னோ மலையிலேருந்து ஸ்னோவெல்லாம் கரைஞ்சி கொண்டு வந்து கொண்டிருக்குது இன்றைக்கி. அதே போல் நாங்கள் இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தோம். தங்கிட்டு அப்படியே போகிறோம். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தொங்கு பாலத்தினூடாக தான் பெய்து கொண்டிருக்கிறோம். இந்த சைடில் பாருங்கள், ஆறுகள் பெய்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் அந்த ஸ்னோவெல்லாம் கரைஞ்சி பெய்து கொண்டே இருக்குதுங்க. உண்மையிலுமே என்ன சொல்கிறது, 2 சீசன், அதாவது வின்டரையும் சம்மரையும் ஒரே டைமில் பார்த்தா அந்த சந்தோஷம் ரொம்பவே இதாக இருக்குது. அதே போல் மேலே இருந்தெல்லாம் சத்தம் கேட்குதுங்க. அதாவது அந்த பனிச்சறுக்கல்கள் அப்படியே சரிஞ்சு வந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரொம்பவே டேஞ்சரான ஒரு பயணம் தான் இது. நீங்கள் போன காணொலியில எல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது வாக் பண்ணி ட்ரெக் பண்ணி ஹைக் பண்ணி வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. அதே போல் இப்போ பாருங்க, ஜெக்கெட் போட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கூதல் வேறு லெவலாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம். கட்டாயம் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறை சரி இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அதுக்குரிய ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கட்டாயம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடியில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அந்த ஜீப் ஏறினத்துக்கு நடந்து போய்த்து கொண்டிருக்கிறோம். ரோடு வந்து நேற்று
பனி சறுக்கல் இருந்ததால் ரோடு வந்து க்ளோஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் மாதிரி நடந்து போயிட்டு அது பிறகு தான் ஜிப்பில் ஏறணுமா. போயிட்டு பார்ப்போம். இப்போ அப்படியே நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மலை அடிவாரத்தில் இந்த சைடில் விளங்குற கிராமம் எல்லாமே டட்டு வெளின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம் தான். இந்த மக்கள் வந்து மலை மேற்பகுதியில் தான் வாழ்வாங்க. இந்த மாதிரி ஸ்னோ பனிகள் விழக்கொள்ள இந்த மாதிரி கீழே வந்துடுவாங்களாம். ஓகே, ரொம்ப மூச்சு வாங்குது. இன்னும் போயிட்டு பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நேற்று முன்னாத்து மலைகளுக்கு பனிச்சறுக்கலுக்கு கழுவிட்டு போனவங்க தான் இதெல்லாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எப்படி போகணும்னு சொல்லி குட்டி வலிங்க. பாருங்கள், இந்த சைடு அப்படியே சறுக்கி போயிருக்கு. இந்த கல்லை ஒட்டி பிடிச்சிக்கிட்டு தான் போகணும். அந்தளவு பயமாக இருக்குது. ஓகே, வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இங்கனைக்கு தான் அந்த ஜீப்பெல்லாம் இருக்கும். இங்கனைக்கு இருந்து தான் வல்லமைக்கு மாறாக நாங்கள் ஏறி போவோம். இப்போ வந்து பாதை சறுக்கிக்கிறதால பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சைடில் இந்த கிராமம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மக்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்வாங்க. அதே போல் நிறைய சிக்கல்கள் இந்த இடத்துல இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் அவங்க வந்து கில்கிட்னு சொல்லக்கூடிய ஒரு டவுனுக்கு போயிட்டு தான் வாங்கணும். சுமார் 36 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தான் வாங்கணும். அதே போல் ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் இங்கே இல்லைங்க. ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை நிலைன்னு சொல்லலாம். பேக் ஓகே, இந்த ஜிப்பில் நாங்கள் அப்படியே எங்களோட பேக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகலன்னு சொல்லி. டெஸ்ட்டில் சொன்னாங்க நடந்து போயிட்டு தான் ஜீப்பில் ஏறணும்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வச்சு மாற்றுறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து இந்த ஜீப்பில் வந்து போய்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலுமே என்ன சொல்கிறது, இந்த மேலே இருந்து பனிச்சறுக்கல்கள் பனிமலைகள் விழுந்திருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த ரோடை பாருங்கள், ஃபுல்லாகவே கல்லுகள் தாங்கிக்குது. அதனால் நேற்று எப்படியும் விழுந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கே கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நடந்து போகணும் அரவாசி தூரம் சொன்னாங்க. போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் வானம் வந்து கிளியராக வெயில் அடிக்கிற நிலைமையில் இருக்குது. பாருங்கள், இந்த மலை தொடரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பனிகள் எல்லாம் உருகி இப்படி ஆறு மாதிரி வந்து கொண்டு பாருங்கள். முன்னுக்கு வியூவை பாருங்கள். ஒரு கல்லுள்ளுக்கால தான் இந்த ரோட் போகுது பாருங்கள். ஓகே, நாங்கள் இந்த ஜீப்பில் வந்து கொஞ்சம் தூரம் வந்தோம். அது பிறகு வந்து ரோடெல்லாம் ஃபுல்லாகவே இடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அங்கால நடந்து தான் போகணுமா. இப்போ இந்த இடத்துல நிறைய ஜீப் எல்லாம் விற்கிது. இன்னும் போயிட்டு பார்ப்போம் இந்த அளவுக்கு ரோடு இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இங்கே வந்து மேலேருந்து பாறைகள் வருமா, அவனால் இன்னும் குயிக்காக போகும்னு சொல்லி தாரிக் பாய் சொல்கிறாரு. மேலேருந்து பாருங்கள், இன்றைக்கி ரோடை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லி. நமக்கு பார்ப்போம் இடிஞ்சு போயிருக்கு தான். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கெல்லாம் நிறைய கட்பாறைகள் தான் காணப்படுது. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஓ பாருங்கள், இதால் ஜிப் போகலாத்தாங்க. மேலுமே ஒரு குட்டி இதாக தான் இருக்குது பாருங்கள். இதால் அப்படியே இடிஞ்சு போயிருக்கு.
மேலே இருந்து அப்படியே கட்பாறையில் உருண்டு வந்து இப்படி இடிஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ இது பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நடக்கணுமா, 1 ஹவருக்கு மேலே நடக்கணும்னு சொன்னாங்க. சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 1 கிலோமீட்டர் தான் நான் ஜிப்பில் வந்தோம். போயிட்டு பார்ப்போம். இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதாள குழின்னு. ஓ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாதாள குழின்னு சொல்லி. ஓகே, இந்த ஏரியாவை பாருங்கள் ஃபுல்லாக சகுதியாக இருக்குது. இந்த ஏரியாவை தான் சொல்லியிருப்பாங்க போல். கல்லெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இதால் தான் போகணும். வாழ்க்கை சொல்லி முடிஞ்சுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோதான். சூனாசம் தான். என்ன சூனாசம் அது சொல்லலே. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க கீழே இருந்தெல்லாம் ஆக்கள் வராங்க. எதுக்குன்னு சொல்லி தெரியல. விறகு கட்டையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. மேலே இருந்து அந்த பனிப்பாறைகள் உருகி அப்படியே போகுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல ஃபுல்லாகவே கல்லிக்கிட்டு போயிருக்கு எல்லாமே. மண் அரிப்புக்கெல்லாம் உள்ளாவி. அதே போல் இந்த சைட் வியூவை பாருங்கள், அதுவும் வேறு லெவலில் அழகாக இருக்குது. இந்த அழகான இடங்கள் என்ன சொல்கிறது, நிறைய அழகான இடங்களை வந்து பல தடைகளை தாண்டி பல கஷ்டங்களை தாண்டி தான் பார்க்க வேண்டிய நிலைமை. பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் இந்த ரோடு தான் உடஞ்சிருக்குங்க. இப்போ இதுக்கால எப்படியும் போகலை, ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு. இதால் ஜிப் பண்ணு போகலை. பாருங்கள் அப்படியே கலக்கி போயிருக்கு. அவங்க அப்படி செய்கிறாங்க இந்த இடமெல்லாம். இதால் ஜிப் போகலை. அதனால் பாருங்கள் எவ்வளோ குட்டி ரோடுன்னு சொல்லி. இது இதுக்கெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் இடியக்கூடிய சாத்தியங்கள் நிறையவே இருக்குது. உலகிலே மிகவும் பயங்கரமான பாதைன்னு சொல்கிற இதுக்கு தான். அதுக்கு ஒரு ஆச்சரியம் இதுதானே ரைகோட் பிரிட்ஜ். இதில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த பயணத்தில். என்னான்னு சொன்னால், ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அப்படி போக்கலை வந்து பெருமிடோக்கு போய்த்து கொண்டிருக்கோல என்ன சொல்கிறது, நிறைய தூரம் நடக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே வந்து அந்த கைட் வந்து சொல்லலை. இந்த பேக் எல்லாம் இப்போ எங்கள் பின்னுக்கு அந்த பெரிய பேக் எல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு டவல் 2 டிஷர்ட் இந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டு கொண்டிருந்தோம். அதை மட்டும் எடுத்துகிட்டே போயிடுச்சு. ஆனால் அவர் சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வந்து நிறையா மக்கள் இருக்கிறாங்க. இந்த பேக்கெல்லாம் சுமந்து கொண்டு போகிறவங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி அவர் டிப்ஸ் எடுக்கிறாரு போலன்னு நினைக்கிறேன். அதே போல் குதிரை வண்டியில் போகல. ஃபஸ்ட்லேயே சொன்னாங்க 1500. அந்த காணொலியை நீங்கள் பார்த்து இல்லாட்டி முந்தைய காணொலியை பாருங்கள். 1500 சொல்லிவிட்டு போய்ட்டு இறக்கின உடனே 2000 கேட்டுட்டாங்க. அது ஒரு ஸ்கேமாக இருந்துச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் அங்கே தந்த சாப்பாடுகள்னு ஓகே சொல்லலாம். ஏன்னா நிறைய தூரங்களின் வந்து எடுக்கிறதால அது ஓகேன்னு சொல்லலாம். திருப்பி இறங்கி வரக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு பேக்குக்கு ஒரு கணக்கு சொல்லி கீழே ஒரு குறிப்பிட்ட கணக்கு சொல்லிட்டு கீழே வந்த பிறகு கணக்கெல்லாம் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. அதே போல் நேற்று ரோட் மூடின்னு சொல்லியிருந்தாங்க. நடந்து போயிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி அந்த இன்னொரு ஹோட்டலுக்கு புக் பண்ணி அதுக்கு வேறு பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்னவோ ஃபஸ்ட்டில் இவங்கெல்லாம் நம்பிட்டோம். நல்லவங்க நீங்கள் நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தாங்க, அதனால் நல்லவங்க நம்பிட்டோம். திருப்பி தான் அவங்க சொன்னாங்க ஹோட்டலுக்கு நேற்று நைட்டு இருந்த வந்து பே பண்ணணும்னு சொல்லி. நாங்கள் சொல்லிட்டோம் இல்லை, நாங்கள் அந்த ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக பே பண்ணிட்டோம். பே பண்ணலாம் ஃபோனை தாங்க நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுறோம்னு சொல்லி. ஏன்னா எங்களுக்கு 4 நாளாக எந்த ஒரு மொபைல் சிக்னலும் இல்லை, சிம்மும் இல்லை. ஆனால் இவங்க வந்து ஒரு அந்த சிம்மில் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டால் தாராங்க இல்லை. இப்போ கூட நேற்று வந்து முந்தின நாள் கூட என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வேணும் கால் பண்ணணும், இல்லாட்டி ஹாட்ஸ்பாட் வேணும்னு சொல்லக்கொள்ள வெதர் இஸ் நாட் குட், காலநிலை சரலன்னு சொன்னாங்க. இப்போ வரக்குள்ள நான் சொன்னோம் எங்கள் டிரைவருக்கு அவசரமாக பேசணும்னு சொல்லி. அப்போ கூட சொல்கிறாங்க கவரேஜ் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்க பேசுகிறாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட யோசிக்க முடியாத நிலைங்க. சொல்லி வேலை இல்லை. என்ன சொல்கிறது, இப்போ என்னையோட கூட வந்தார் தானே, அவர் ஏன் வாராருன்னு சொன்னால், நான் இப்போ நிறைய தூரம் நடக்க இல்லாமல் இப்படி பேக் அவங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி 1 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. இந்த துண்டில் நடக்கிறதுக்கு, அதாவது ஜிப் நின்ற இடத்துலேருந்து இந்த துண்டு நடக்கிறதுக்கு 1 கிலோவுக்கு 200 ரூபா படி கேட்குறாங்க. அங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டு திருப்பி அவங்க போகிறதுக்கு 500 ரூபா கேட்குறாங்க. அப்படின்னா மொத்தமாக 4000 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. ஜீப்புக்கே 6000 தான். ஆனால் மேலும் அந்த கைட் வந்து நல்லன்னு சொல்லலாம். ஆனால் ஒரஸ்ட் பிஹேவியர் என்ன சொல்கிறது,
அந்த சவுனம் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து எடுப்பாங்களே. பாகிஸ்தான் மக்கள் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் இங்கே வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிரெயின் நல்லா யூஸ் பண்ணி வாங்க. மேலுமே சொல்ல தெரியா நல்லா பழகுறாங்க, அதே மாதிரி உரிச்சியும் எடுக்கிறாங்க. சொல்லி வேலை இந்த இடங்களில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். வாழ்க்கையில் ஒன்றாம் முறை ஸ்னோவை பார்த்த இடமும் அதுதான், மறக்க முடியாத நாளும் அதுதான், மறக்க முடியாத ஸ்கேம் நடந்த இடமும் இதுதான் பாகிஸ்தானில். சொல்லி வேலை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வியூவை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த ரோட் வந்து இப்படி போயிட்டு பாருங்கள், இப்படி 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 போகுது. அந்த மலையடி வாரத்தில் எப்படி மலைக்கு ஏறுவோமோ அது மாதிரி இப்படி சுற்றி 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 போகுது பாருங்கள். சுற்றி சுற்றி அப்படி கீழே வரங்காட்டி நாங்கள் அந்த செக்ஷனுக்கு போகணும். இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த மலையில் கூட ஒரு பாதை இருக்குங்க, இப்படி உங்களுக்கு விலகுதாக இருக்குங்க பாருங்கள். இப்படி ஒரு பாதை வந்து அங்கே போங்காட்டியும் போகுது. அதே போல் அந்த மலைக்கு தான் நாங்கள் ஏறியிருந்தோம். ஃபெரி மீடோன்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ நாங்கள் இருக்கிற வந்து ஃபெரி பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே மலையிட பேர் தான் ஃபெரி மீடோ. அதாவது கடல் மட்டத்திலிருந்து 10,200 அடி உயரம் கொண்டதும் 33,000 மீட்டர் உயரம் கொண்டதும் ஒரு அழகான ஒரு இடம். ஆனால் கஷ்டமான பாதையால் போய் தான் போகணும். ரொம்ப அழகான இடம், வித்தியாசமான பேர். என்ன காலநிலையும் வித்தியாசமாக, ஒரு டைமில் ஸ்னோவாக இருக்கும், ஒரு டைமில் இது மாதிரி வெயிலாக இருக்கும். ரொம்ப அழகான இடம். பிரதிபலிப்பு குளம் எல்லாமே காணப்பட்டுச்சு. எல்லாமே இந்த காணொலியை நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் முந்தைய காணொலியில் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், வேறு லெவலுங்க. ஓகே, நாங்கள் இப்போ ஒரு ஹவராக நடந்து வந்துட்டோம். நிறைய நடந்துட்டோம், ஆனால் இன்னும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த ரோடு வந்து இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இப்படி இந்த ரோட்டில் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு போகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரோடு. ஐயோ, வெறுத்து போயிருங்களே, லைஃபே வெறுத்து போகுது. சொல்லவே இல்லை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கட்டாயம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவில் தாங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அனுபவங்களை நான் எடுக்கிற அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் அதுக்குரிய பலனை வந்து நான் இன்னும் எதிர்பார்க்கலை. உங்களோட ஆதரவுகள், உங்களோட சப்போர்ட் கொள்ளி இருந்தால் தான் எனக்கு இன்னும் நிறைய விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்குது. அதாவது முதலாக பாகிஸ்தானுக்கு வந்து இது மாதிரி வீடியோவில் போட்டு கொண்டிருக்கிறேன். யாருமே இன்னும் பாகிஸ்தானில் இது மாதிரி வீடியோவில் போட்டதில்லை. இலங்கையிலிருந்து கட்டாயமோட ஆதரவுகளை எதிர்பார்க்குறேன். ஓகே, அப்படின்னா இன்னும் போய்த்து பார்ப்போம். இந்த வியூ அப்படியே பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த மலைத்தொடரில் பார்த்துக்கிட்டு அந்த பனிகள் உருகி விழுகிற அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு நடக்கிறது வேறு லெவல். அதே போல் கண் பார்வையை வந்து பாதையிலையும் வச்சுக்கிறேன். எங்கடா எப்படா இடிஞ்சு போகும்னு சொல்ல தெரியலை. பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் இந்த மலைத்தொடர் இந்த இதால் அப்படி போய்த்து அந்த தொங்கல் வரங்காட்டி போகணும். 4 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, அதை விட கூட இருக்கும் போல். இங்கேருந்து பார்க்கக்கொள்ள அந்த மலை அடிவாரம் ஒருத்தால் அப்படியே போகணும். பெரிய ஒரு மலை அடிவாரம் தான். இந்த சைடால் இப்படி வந்து பாருங்கள். அதாவது இந்த மலை ஓரங்களினூடாக தான் இந்த பாதைகள் அமைக்கப்பட்டிருக்குது. அப்படியே போகுது. நிறைய தூரம் போகணும். போயிட்டு பார்ப்போம், இன்னும் போகணும். குறுக்கு வழியிலெல்லாம் போய்த்து கொண்டிருக்கிறோங்க. என்ன சொல்கிறேன், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் தான் தனியாக முன்னுக்கே போய்த்து கொண்டிருக்கிறேன். பார்ப்போம், ரொம்ப எனர்ஜியாக நடந்து கொண்டிருக்கிறேன். வில்சி பாருங்கள், இப்படி தான் இருக்குது குறுக்கு வழியும். அப்பா, இங்கே என்ன கேஸ்ன்னு சொன்னால் தண்ணீர் இல்லைங்க. மேலே வந்து அந்த பனியில் உருகி வர அந்த தண்ணியை தான் பருகுறாங்க. அது ஓகே, ஆனால் நான் போத்தல் எதுவும் எடுத்துகிட்டு வரல. நல்ல சாப்பாடு தின்னு கூட 2-3 நாள் ஆகுது. தண்ணீர் ஒழுங்காக பருகி கூட 2-3 நாள் ஆகுது. குளிச்சு கூட 2-3 நாள் ஆகுதுங்க. நம்புவீங்களா? என்ன சொல்கிற, வாழ்க்கையே மாறிடுச்சு. நெட்வொர்க் இல்லாமல் 4 நாள், கரண்ட் இல்லாமல் 1 நாள். என்ன வாழ்க்கைடான்னு யோசிச்சு. ஆனால் இங்குள்ள நபர்கள் எல்லாம் குட்டி ஃபோனை வச்சுக்கிட்டு தான் தொடர்பு சாதனங்களால் இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, தொடர்பு வச்சுக்கொள்கிறாங்க குட்டி ஃபோனால். மற்றபடி இவங்களுக்கு டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எதுவுமே தெரியாதுங்க. எப்படி தான் வாழ்கிறாங்களோ தெரியலை. ஆனால் அவங்களோட ஹோட்டலெல்லாம் ஒரு பேஜில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்குள்ள மக்கள் இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. கஷ்டமான வாழ்க்கை நிலை தான். போய்ட்டு பார்ப்போம், இன்னும் நிறைய தூரம் இறங்க இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து 2 கிலோமீட்டர் தான் நடந்து வந்துக்கிறோம். இன்னும் 4 கிலோமீட்டர் நடந்து போகணுமா? சொல்லி வேலை இல்லை, இன்னும் போகணுமாங்க.
பாருங்கள் பாதையில் விழுந்திக்கிற கல் எல்லாத்தையுமே தாரைக்கு போய் எடுத்து கீழே போட்டுறாரு. ஏன்னா வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி பாருங்கள் அப்படி எடுத்து வீசுகிறாங்கன்னு சொல்லி மேலேருந்து சரிஞ்ச கல்லுகளை வந்து அப்படியே கீழே போட்டுறாங்க. நாங்களும் உதவலாமே. அப்படின்டா மேல் பகுதியிலிருந்து அப்படியே சரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தாரைக்கு போகும் எங்களோட வந்து அடுத்த சகோதரம் வந்து அது செய்கிறாங்க. நானும் என்னை பங்குக்கு ஒரு கல்லை தள்ளி விட்டேங்க. போடா 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 ஏன்னா அது வேறு எதையாக ஒரு பூகம்பத்தை கிளப்பிட்டுரும். அதனால் போம். ஓகே, இங்கேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணுங்க. என்ன செய்கிறது, வாழ்வே மாயம். போம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே வந்தோம் வரக்குள்ளேயே இந்த மண் அப்படியே சரிஞ்சிருச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ தான் சரிஞ்சிச்சு. எனக்கு வீடியோ கேமரா ஆன் பண்ணிக்கலாம் போச்சு பயத்தில். ஜஸ்ட் நோ சரிஞ்சிச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. பிரதரெல்லாம் அங்கே அழைக்கிறாங்க. நான் இங்கே வந்துட்டேன். சரியாக இங்கனிக்கு கொள்ள அப்படியே சரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அவங்க இப்போ தான் வராங்க. முன்சே ப்ரோவும் செராஸ் ப்ரோவும் என்னோட கைடும். ஆனால் அதுக்கு முந்தையே சரிஞ்சிருச்சு. கண்ணால் கண்ணுங்க. என்ன சொல்கிறது, மயிரில் 7 உயிர் தப்பினேன்னு சொல்லுவாங்களே அது இது தாங்க. அப்படின்டா நான் ஜஸ்ட் கையை கிளப் பண்ணி நான் கையை தட்டினா கூட மேலே இருந்து கல்லுகள் விழுமா சின்ன சின்ன இதுக்கு. அதனால் ப்ளக் பண்ண கூடயும் கத்தி பேச வேணாம்னு சொல்கிறாரு. ஓகே, இவ்வளோ ஒரு பயங்கரமான பாதை, உலகில் மிகவும் பயங்கரமான பாதை போல் உயிரை பயணம் வச்சு தான் இந்த வீடியோலாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கட்டாயமோட ஆதரவெல்லாம் வழங்குங்க. ஐயோ பாறை சரிதுங்க. மேலே இருந்து வர்றது பாறையெல்லாம் ஓடிடுவோம். ஓ ஐயோ இது பாருங்க, ஓடி வந்து தப்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. இல்லாட்டி இந்த பாறைகளுக்கு நசுங்கி செத்து போயிருப்பேன். ஐயோ நினச்சி கூட பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே இருந்து அப்படியே சரிஞ்சு நான் அப்படியே ஓடிட்டேன். ஓ ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஜஸ்ட் மிஸ். சரியில் வியூவை பாருங்கள். அப்படி பட்டு இருந்துச்சுன்னா விழுந்து அப்படியே இது கீழே தான். கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப பள்ளத்தாக்குங்க. ஐயோ அல்லாஹ் அக்பர், கடவுளே மிகப்பெரியவன் காப்பாற்றிட்டான். ஐயோ ஐயோ உயிரே வந்த மாதிரி இருக்குங்க. இதில் மிகவும் பயங்கரமான பாதைகள் ஒரு பாதையில் தான் நான் இப்போ நடந்து போய்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முந்தைய காணொலியில் வந்து ஜீப்பில் போகிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த மண் சரிவு ஏற்படுத்திக்கிறதால கட்பாறை எல்லாம் ரோட்டில் விழுந்திக்கிறதால நடந்து போய்த்து கொண்டிருக்கிறோம். 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். நம்ம 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போகிற நிலையில் தான் இருக்குது. காலெல்லாம் செம்ம வலிங்க. காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காணொலியை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி இலங்கையிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து முதலாக இந்த பெருமிடோ மலைக்கு ஏறி இப்படி வைத்து கொண்டிருக்கிற ஒரு பொடியன் 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வைக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். நீங்களும் பயணிக்காத இடங்களில் வீட்டில் இருந்தபடியே நான் பயணிக்கிற மாதிரியே நீங்கள் பயணிக்கிற அதே ஃபீலை இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு பார்த்துக்கொண்டு ரசிக்கக்கூடிய முறையில் இருக்கும். அப்படின்னா தொடர்ந்து வீடியோவில் இணைந்துருங்க. முன்னுக்கு இன்னும் என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா காட்டுறேன். சொல்லவே பாருங்கள், பாறை ஒன்று விழுந்துருக்கு. மேலே இருந்து இன்றைக்கி இருந்தே விழுந்துருக்கு. இந்த சைட் வியூவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதை பாருங்கள். இந்த இடத்துலையும் பெரிய ஒரு கட்பாறை அப்படியே சரிஞ்சு விழுந்துருக்கு பாருங்கள். ஐயோ ஐயோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் கொஞ்சம் கையை தட்டினா கூட மேலிருந்து கல்கள் சரியக்கூடிய நிலைமை. அதேபோல் இந்த மலைத்தொடரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தா பார்பத்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மலைத்தொடர் தான். இந்த மலைத்தொடரில் மேல் பகுதியில் தான் அந்த பெருமிடோன்னு சொல்லக்கூடிய அந்த மலை. இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துலாட்டி இல்லை முன்னுக்கு இருக்கிற 2 காணொலியும் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் வந்து பெருமிடோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மலைத்தொடரில் பனிச்சறுக்கல் பனி விளையாட்டெல்லாம் விளையாடி இருப்போம். கட்டாயம் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட ஆதரவால் தாங்க. இந்த இடத்துல வந்து இதை மாதிரி பாதைகளில் வந்து இதை மாதிரி கல்கள் எல்லாம் விழுந்தான்னு சொன்னால் இந்த இடங்களில் மூர் மக்கள், வில்லேஜ் பீப்புள் ரைட்,
ஊர் மக்கள் வந்து தான் க்ளீன் பண்ணுவாங்களாம். இங்கே வந்து புல்டோசர் அந்த மெஷின் அதெல்லாம் இல்லை. அதாவது இப்படி சறுக்கி கீழே போடுறதுக்கு மெஷின்கள் இல்லை. அவங்களோட கையால் தான் இதெல்லாம் துப்புரவாக்குவாங்களாம். அதே போல் இதுக்கு மேலே ஒரு ரோடு ஒன்று இருந்துச்சு. அது வந்து இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னுக்கே மூடிட்டாங்களாம். அப்படின்னா அந்த ரோடை வந்து ஃபுல்லாகவே செஞ்செடுக்க இல்லாட்டி அதை மூடிட்டு வேறு ரோடு ஒன்று எடுப்பாங்களாம். அதாவது இன்னைக்கு இருந்து காட்டுறதா இந்த இருக்குது, இந்த இடத்துல தான் இன்னொரு ரோட்டு இருந்திருக்கு. அது மூடிப்பட்ட பிறகு இந்த ரோட்டை அப்படியே வெட்டி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ஊர் மக்கள் தான், எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள்ட தாரிக் பையா சொல்கிறாரு. வெரி ஹார்ட் லைஃப், ரைட்? வெரி ஹார்ட். இப்போ இந்த இடங்களை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது மேலே எல்லாம். ஆனால் மேலே இருந்து தான் அந்த கட்டில் எல்லாம் அப்படியே வருது. ஒன்லி வில்லேஜ் பீப்புள் பேர் திஸ் ரோட். How many days took? Yes. 1 leg. 1 leg. 1 leg. How many days? This 1 month. 1 month. In 1 month they create all the roads. Oh. இதுக்கு அவங்க செய்கிறதுக்கு வந்து 1 லட்சத்துக்கு மேலே சல்லி போச்சாம் பாகிஸ்தான் ரூபீஸில். அதே போல் 1 மந்த்துக்கு மேலே இந்த ரோட் பேச்சம் செய்கிறதுக்கு மட்டும். அப்போ யோசிச்சு பாருங்கள், கையாலேயே தான் செஞ்சுருப்பாங்க. எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கைன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல. அதில் நாங்களும் 4 நாள் வாழ்ந்தோம்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்தளவு கஷ்டப்படலை. கஷ்டப்பட்டோம், மொபைல் நெட்வொர்க் இல்லாமல், ஒழுங்கான பாத்ரூம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் ரைட்டாக கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் ஓகே. ஆனால் இவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த இடம் எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு பெரிய கல்லில் தான் உட்காந்துருக்கேன். பின்னுக்கு பாதாள கூலி. இதில் வந்து ரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பாதை தான் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க, நிறைய பாதைகள் இருக்குது. ஒவ்வொரு பாதைகளும் வந்து தடைப்படக்குள்ள வந்து வேறு வேறு பாதைகளை பயன்படுத்துவாங்களாம். இப்போ இந்த மேல் பாதை இருக்குது தானே, மேல் பாதை வந்து 1 மாதத்துக்கு முன்னுக்கே மூடப்பட்டுருச்சுன்னு சொன்னார் பாருங்கள். அது அப்படியே வருது. ஆனால் இன்றைக்கெல்லாம் கல்லுகள் இருக்குது. இந்த கல்லுகள் எல்லாம் உடைத்து செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பாதை இதாகிறதால அது ஓகே பாருங்கள், மேலால் அப்படி வருது. அதே போல் இன்னிலேருந்து 15 நாளைக்கு அல்லது 1 மாதத்துக்கு இந்த ஃபெரிமிடோஸ் பாதைகள் வந்து மூடப்பட்டிருக்குமாம். மேலேருந்து வர கடைசி டூரிஸ்ட் நாங்கள் தானாம். இந்த 1 மாதத்துக்கு இந்த இடங்கள் அப்படியே இந்த பாதைகள் மூடிப்பட்டு ஃபெரிமிடோஸில் இருக்கிற அனைத்து ஹோட்டல்களும் மூடப்படுதுன்னு சொன்னார். பேர்த் அப்படின்னு சொன்னால் சீரட்ட காலநிலை காரணமாக, பேர்த் வெதர் கண்டிஷனால் இது அப்படியே நடந்துருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனால் ஜீப் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் முன்னைய காணொலியில், அதாவது 3 காணொலிக்கு முன்னைய காணொலியில் போட்டு இருந்த அந்த ட்ரோன் வீடியோ எடுத்த இடத்துக்கு ஜீப் வந்திருக்குமா. ஓகே, இப்போ போய்த்து கொண்டிருக்கிறோம். பாப்பா இப்படி இருக்குன்னு சொல்லி சரியாக மூச்சு வாங்குது. என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலை. என்னன்னா ஒரு 4 நாளாக வந்து நான் சரியாக தண்ணி குடிக்கலைங்க. மேலே இருக்கும்போது அந்த ஐஸ் கட்டிகளை தான் சாப்பிட்டேன். அது வந்து தண்ணி மாதிரி தான் இருந்தாலும் அந்த ஒழுங்கான தண்ணி குடிக்காததுனால உடம்பு வந்து இன்னமும் ஆயிடுச்சுங்க. நான் கீழே போனோடனே, ரைக்கோட்டுக்கு போனோடனே நல்ல தண்ணியை தான் குடிக்கணும்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். உடம்புக்கு தண்ணி மிகவும் அவசியம். ஆனால் மேலே வந்து இந்த ஐஸ் கட்டி தின்றதால ஓகே, இருந்தாலும் அந்த என்ன தான் இருந்தாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லைங்க. ஓகே, அப்படி போக்கிற முன்னுக்கும் பாருங்கள், முன்னுக்கும் ஒரு குட்டி நிலசரி உண்டு, ஆவி இருக்குது பாருங்கள். நான் உண்மையாவது வரக்குள்ள மிகவும் வியந்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த பாதை போக்குள்ள அந்த சைடில் வந்து கல்லுகள் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் இந்த துண்டில் கல்லுகள் அடுக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊர் மக்கள் அடுக்கியிருப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதாவது இவங்க வந்து வாழ்வாதாரம் இந்த டூரிஸ்ட் இதால் தான் நடக்குதுன்னு சொல்லலாம் பாருங்கள். கீழே எவ்வளோ கல்லுகள் போயிருக்குன்னு சொல்லி. இந்த டூரிஸ்ட் வந்தால் தான் அவங்களோட வாழ்வாதாரம். குதிரையாக இருக்கட்டும், அதே போல் பேட்ரோன் அப்படின்னு இந்த பேக் எல்லாம் தூக்குறவங்களாக இருக்கட்டும், ஹோட்டல் ஓனர்ஸாக இருக்கட்டும், அதால் தான். ஐயோ, முன்னுக்கும் ஒரு பாதை சரிஞ்சிருக்குங்க. ஓ, how to go? Bag? Cross. Dangerous. ஓ வெயிட் பாருங்கள். இந்த இடத்துல ரோடே அடையாளம் தெரியாமல் இருக்குங்க. அந்தளவு மலை சரி ஒன்று ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு பாருங்கள். ரோடே இல்லை. இதில் எப்படி போகிறேன்னு சொல்ல தெரியலை. ஆனால் இதில் மேலால் தான் ஏறி போகணுமா. பார்ப்பேன் இப்படி இருக்குன்னு சொல்லி. பேக் ஓகே ஓகே பாருங்கள். என் பேக்கை வந்து அவரே கொடுத்துட்டேன். அவர் வந்து பேக் அங்கால எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஓகே, பெரிய பாறை அப்படியே சரிஞ்சிருக்கு மேலே இருந்து பாருங்கள். ஐயோ,
ஓ அந்த ஓரத்தால் அப்படியே போகிறாரு பாருங்க. ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். உலகத்தில் மிகவும் ஆபத்தான பாதைன்னு சொல்கிறது சும்மா இல்லைன்னு உங்களுக்கு இதை பார்த்தாவே விளங்கிருக்கு. எனக்கு சிரிப்பாகவும் வருது, அழுகையாகவும் வருது, வியப்பாகவும் இருக்குது ஒரு சைடு பார்க்கக்குள்ள. இது இப்போ தான் விழுந்திருக்கு போல். ஓகே, இப்போ வந்து இப்படி தான் போகிறோம் பாருங்கள். கீழே சறுக்கினோண்டா கீழே இருப்போம். இப்படி தொங்கலெல்லாம் பிடிச்சி தான் போகணும். அப்பா எவ்வளோ பயங்கரம்னு சொல்லி பாருங்க. ஓகே யா ஓகே தேங்க்யூ. ஓகே பாருங்கள் எவ்வளோ ஒரு இடமா ஃபுல்லாக கடந்துட்டோம்னு சொல்லி எங்கிட்ட தான் இப்போ சிக்கலாக இருக்குது. ஓகே ஓகே அப்பா வேறு லெவலுங்க. आगे चलो। हाँ ओके पत्थर आ रहा है। हाँ ஓகே நான் 5 நிமிஷம் போகணும்னு சொல்கிறாரு அவர். பாருங்கள் இந்த ரோடே இல்லைங்க, ஃபுல்லாகவே மூடி. ஐயோ ஐயோ வேறு லெவல் வேறு லெவல். இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையிலுமே. பாருங்கள் ரோடே இல்லைங்க இன்றைக்கி பார்க்க போகணும்னு சொன்னால். ஃபுல்லாகவே மலை பாரு. இப்போ அந்த தொங்கலில் தினுஸ்போ விளங்குறாரு. இதை இப்படி ஃபுல்லாக ஏறி வந்தோம். ஓ இந்த இடங்களில் பாருங்கள் ஏராளமான கற்கள் விழுந்துருக்கு பாருங்கள் மேலே இருந்து. ஐயோ இன்னும் போகணுங்க. உங்களுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கேன். வந்த பாடியில் இந்த இடங்கள்லாம் நிறைய விழுந்துருக்கு மேலேருந்து. அப்படியே போகுது பாருங்கள் ரோட். உண்மையிலுமே இப்போ தான் உசுர் வந்துச்சு. ஏன்னு சொன்னால் பாருங்கள் இந்த இடத்துல இவ்வளோ சரிவுகள் நடைபெற்று இருந்தாலும் அந்த டைவரை காணக்குள்ள அந்த மனுஷன் மூஞ்சிக்கே எல்லா கவலையும் மறந்து போயிடுங்க. அவரை கண்டோடனே கட்டுப்பிடிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாகவே சரிஞ்சிருக்கு. ஐயோ हेलो ஃபைன் அல்ஹம்துலில்லா. ஓகே இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாகவே சரிஞ்சிருக்குங்க. ஓகே கிட்ட வந்துட்டோம். அன்றைக்கி எங்கட டிரைவர் அங்கிளும் வைக்கிறாரு. வேறு லெவல். அவரை என்ன சொல்கிறது, மேலுமே அந்த மனுஷனை காண்றதுக்கே இவ்வளோ நாள் தவித்தோம். 3 நாள். மேலுமே ஒரு அருமையான மனிதர் பாகிஸ்தானில் சந்தித்ததில்லை. வேறு லெவல். ஓகே இன்னைக்கு கல் ஓ ஓகே இதாகிறாரு. ஹாய் 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 ஹாய். இந்த மனுஷனை பார்க்குறதுல சந்தோஷம் வேறு லெவலுங்க. ஹாய் வி மிஸ் யூ ஸோ மச். உண்மையிலுமே இந்த ட்ரிப்லேயே ஒரு நபர் டிரைவர் தான் சிரிச்சுக்கிட்டே. இப்போ வந்த அந்த பயண கலைப்பை இவரை பார்க்கல இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஓகே அவங்களும் வரங்காட்டி வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ணியிருந்தோம். 1வது காணொலியை பார்த்து இல்லாட்டி காட்டேன் பாருங்கள். பாப்பா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா எங்கள் 4 பேருக்குமே ரொம்பவே பிடிச்சாலும் தான் சொல்லுவோம். மேலேயும் கூட இவரை பற்றியே தான் பேசி கொண்டிருந்தோம். எப்படா இவரை பார்ப்போம், எப்படா இவரோட சேருவோம்னு சொல்லி. ஏன்னா அங்கே பார்த்த நபர்கள் அந்த மாதிரி பார்ப்போம். முன்சிப் ப்ரோடு செரோஸ் ப்ரோடு ரியாக்ஷன் பார்ப்போம். அவங்க 2 பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேரி மேடம் மலை மேலே இருக்கும் போதும் இவரை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம்.
பாருங்க எங்களோட 4 பேருக்கும் இதுதான். ஓகே, இந்த பச்சை கலர் ஜிப்பில் தான் வந்திருந்தோம். மறுபடியும் பச்சை கலரும் ஆரஞ்சு கலர் ஜிப்பும் மிக்குது. ஓகே, அதே மாதிரி எங்கள் டிரைவர் அங்கே அஸ்லாம் பாய். அஸ்லாம் வலைக்கம். யா ஓகே, மறுபடியும் அதே இடத்துல இருந்து நாங்கள் அப்படியே போகிறோம். இந்த கணவாயெல்லாம் ஃபுல்லாகவே மேலேருந்து அங்கே விளங்குற மலை இருந்து அப்படியே நடந்து வந்தோம். சரியாக டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ப்ரோ? இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. ஓகே, டைமை பாருங்கள் 12:47 பாகிஸ்தான் டைம் படி. சுமார் 8:30லேருந்து 12:30 ஆங்காட்டியும் ஃபுல்லாகவே நடந்து வந்திருக்கும். இன்னும் ஒருத்தர் உட்காந்து போகிறாரு பாருங்கள், எவ்வளோ டேஞ்சர்னு சொல்லி. உலகத்திலே ரொம்ப பயங்கரமான பாதையில் தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஜீப் உள்ளுக்கே உட்காந்து போயிடலாமல் இருக்கு. ஆனால் அவர் வந்து முன்னுக்கும் சர்வசாதாரணமாக போய்த்து கொண்டிருக்கிறாரு பாருங்கள். ஓகே, நாங்கள் அந்த ஃபேரி மிடோ பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். சுமார் 4 ஹவர் நடந்து வந்து இந்த ஈக்கிற ஜிப்பில் வந்து அப்படியே இறங்கி வந்துட்டோம். இப்போ வந்து ரைகோட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்த ஜீப் வந்து இந்த இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்த அதில் வழியில் வரக்குள்ள இப்படியெல்லாம் இருந்துச்சின்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய கடைகள் இருக்குது. இந்த கடையில் வந்து எங்களுக்கு தேவையான தண்ணீர், குளிர்பானங்கள் எல்லாத்தையும் வாங்கி குடிப்போம். அதுக்கு முன்னுக்கும் பேக்கெல்லாம் வந்து கார் உள்ளுக்கு போடணும். அதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு கேட் வந்து வச்சுருக்காங்க, ரைகோட்ஸ் கேட்னு நினைக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய வண்டிகள் பைத்து கொண்டிருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி உள்ளுக்கு எடுக்கலுமான்னு சொல்லி. அப்படின்டா இந்த காணொலியை வந்து இதோட முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த காரணத்துக்காக பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி இருந்து அடுத்து ஒரு பயணம் ஒன்று போகிறோம். ரொம்ப அழகான ஒரு பிரதேசம் ஒன்று தான். அந்த காணொலியை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னு இன்னொரு காணொலியை சந்திக்க வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது அரசு ஜலீல். பாய் படிஸ் பாய்.